Very good morning to one and all who are all watching this video. இன்னைக்கு வீடியோவில் என்ன கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆர்ஆர்பி என்டிபிசி 2016 கேட்ட கொஸ்டின்ஸ் பார்ப்போம். We already uploaded 6 parts of video. This one is 7th part. You may find out those videos by checking our playlist. Make use of it. Straightly move on to a first problem. If E is coded as 5, gun is coded as 42 and rose is coded as 57, then what is the value of gate? ஓகே, இதுவும் ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். ஆல்ஃபபெட் சீரிஸ் செக் பண்ணி பார்ப்போம். இ அப்படின்றதுக்கு எப்படி கோட் பண்ணியிருக்காங்க. ஆல்ஃபபெட் சீரிஸ் எப்போதுமே எழுதும்போது ஃபஸ்ட்டு 13 லெட்டர் இந்த ஆர்டர்லையும் நெக்ஸ்ட்டு 13 லெட்டர்ஸ் ரிவர்ஸ்லையும் எழுதிக்கோங்க. அதுக்கு அந்த லெட்டருக்கான கரஸ்பாண்டிங் வேர்டு ஏனா 1 பீனா 2 அது மாதிரி 26 வரைக்கும். ஓகே, இ அப்படின்றது எப்படி கோட் பண்ணியிருக்காங்க, 5 அப்படின்னு கோட் பண்ணியிருக்காங்க. ஈயோட கரஸ்பாண்டிங் நம்பர் 5. ஓகே, கன்னுக்கான கரஸ்பாண்டிங் நம்பர் ஜிக்கான கரஸ்பாண்டிங் நம்பர் 7 ப்ளஸ் யூக்கான கரஸ்பாண்டிங் நம்பர் 21 plus n-க்கான corresponding number 14 is equal to 42. okay, rows இதை செக் பண்ணி பார்ப்போம். r-க்கான corresponding number 18 plus o-க்கான corresponding number 15 plus s-க்கான corresponding number 19 plus e-க்கான corresponding number 5 is equal to 57. ஸோ இதே மாதிரி கேட் அப்படின்றதையும் கோட் பண்ணலாமா. G-க்கான corresponding number 7, A-க்கான corresponding number 1 plus T-க்கான corresponding number 20 plus E-க்கான corresponding number 5. இல்லை இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 33 is the answer. Move on to next problem. Select the pair in which the number are similarly related as the given pair. என்ன பேர் கொடுத்துருக்காங்க, 9:27 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. 9:27 அதை எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா 3^2 அதான் 9:27. ஆப்ஷன்ஸில் இதே மாதிரி என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் டி. இந்த 81 279 81 9² தான் 81 9³ 729. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். Move on to next problem. If at means plus, slash means minus, dollar means multiplication and star means divide, then what is the value of 16 at $4.5#72*8? இது ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். என்ன சொல்லியிருக்காங்க, 16 at அப்படின்னா என்ன, ப்ளஸ் 16 + 4 டாலர் சிம்பிள்னா என்ன, மல்டிப்ளை 5 ஆஷ் சிம்பிள்னா மைனஸ் 72 ஸ்டார் சிம்பிள்னா டிவைட் 8 இஸ் ஈக்குவல் டு 72 டிவைடட் பை 8 போர்ட் மாஸ் ரூல் அப்ளை பண்ணோம் அப்படின்னா 9 4 5 are 20 ப்ளஸ் 16 36 minus 9 is equal to 27. Move on to next problem. இந்த ப்ராப்ளம் ஏஜஸ் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, 4 years ago the ratio of Vikas to Rahul age was 3:5. After 6 years this ratio would become 4:5. Find the present age of Rahul. ரொம்பவே சிம்பிளான ப்ராப்ளம் தான். என்ன சொல்லியிருக்காங்க, விகாஸ் ராகுல் இவங்க 2 பேரையும் கம்பேர் பண்ணும்போது ப்ரெசன்டேஜ் என்ன அப்படின்னு தெரியாது. ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க டேட்டா, 4 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ரேஷியோ என்னவாக இருந்திருக்கு, ஏஜ் 3:5 அப்படின்ற ரேஷியோவில் இருந்திருக்கு. அடுத்தது என்ன ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஆஃப்டர் 6 இயர்ஸ் 6 இயர்ஸ்க்கு அப்புறம் என்னவா மாறுது 4:5. ஓகே, நமக்கு ரேஷியோஸை லெவல் பண்ணுவோமா. இப்போ இதுக்கான டிஃப்ரென்ஸ் பாருங்கள், இதுக்கான டிஃப்ரென்ஸ் 2, இதுக்கான டிஃப்ரென்ஸ் 1. ஸோ 1 × 3 1 × 5 1 × 3னா 3 1 × 5னா 5. இப்போ இந்த 2ஆல் 4 2 4s are 8 2 5s are 10. இப்போ இதுக்கான டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 3க்கும் 8க்கும் பார்த்தாலும் சரி 5க்கும் 10க்கும் பார்த்தாலும் சரி அதோட டிஃப்ரென்ஸ் எப்போவுமே காமனாக தான் வரும். இந்த 5 இதுக்கான டிஃப்ரென்ஸ் எவ்வளவு 5. இந்த 5x அப்படின்றது தான் இங்கே எத்தனை வருஷம், 4 + 6 10 வருஷம். 10 வருஷத்தில் தான் ரேஷியோ 5 ரேஷியோவாக மாறுது. ஓகே, அப்போ x is equal to 2. அப்போது 2 × 10 2 × 10 20 20ங்கிறது என்னது 6 இயர்ஸ்க்கு அப்புறம் 6 இயர்ஸ்க்கு அப்புறம் கண்டுபிடிச்சிருக்க ராகுலோட ஏஜ் 20. அப்போ 6 இயர்ஸ்க்கு முன்னாடி வேணும் அப்படின்னா 20 - 6 is equal to 14. ஸோ
Percentage of Rahul is 14. Answer 14. Move on to next problem. Identify the odd one from the list below. Stream, bridge, canal, river. The odd one is bridge. Option B is the answer. Move on to next problem. Choose the pair which is related in the same way as the word in the first pair from the given choice. Savage, civilized. Answer is option C, dark, light. Move on to next problem. Find the product of 0.5 into 0.05 into 0.005 into 500. 0.5 into 0.05 into 0.005 into 500. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 0.0625 0.0625 இதான் ஆன்சர். Move on to next problem. If in a certain code language promotion is written as some codes are given, how will the word monitor will return in that code language? இதுவும் ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். ப்ரமோஷன் அப்படின்றது எப்படி கோட் பண்ணியிருக்காங்க? P அப்படின்றதுக்கான லெட்டர் 3, ஆருக்கான லெட்டர் 6, ஓக்கான லெட்டர் 5, எம்கான லெட்டர் 4, ஓக்கான லெட்டர் 5, டீக்கான லெட்டர் 8, ஐக்கான கோட் 9, ஓக்கான கோட் 5, என்கான கோட் 7. இப்போ கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? மானிட்டர் அதை எப்படி கோட் பண்ணலாம் அப்படின்றது தானே கேட்டிருக்காங்க. கொஷினை செக் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே கொஷினில் இருக்க லெட்டர்ஸ் மட்டும்தான் ரிப்பீட் ஆகிருக்கு. கொஷினில் இருக்க லெட்டர்ஸ் தான் என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. அப்போ எம் அப்படின்றதுக்கு என்ன கோட் பண்ணியிருக்காங்க? எம் அப்படின்னா 4, ஓக்கு 5 தான் கோட் பண்ணியிருக்காங்க. என்னுக்கு 7 கோட் பண்ணியிருக்காங்க. ஐக்கு 9, டீக்கு 8, ஓக்கு 5, ஆர் 6. ஸோ ஆன்சர் இஸ் 4, 5, 7, 9, 8, 5, 6. இதான் ஆன்சர். மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் ப்ராப்ளம். If plus means multiplication, minus means division, and multiply means subtraction, and divide means addition, then 9 plus 8 divided by 8 minus 4 into 9 is. இது ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். 9 plus means என்ன சொல்லியிருக்காங்க? multiply 8. divide means addition plus 8. minus means divide 4. multiply means subtraction 9. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா இதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுவோம். 2 + 9 into 8 72 minus 9 74 minus 9. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 65. இதான் ஆன்சர். மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் ப்ராப்ளம். Boxing is related to ring in which the same way as tennis is related to. Okay, பார்த்தோன்னே ஆன்சர் கண்டுபிடிச்சிப்பீங்க. ஆப்ஷன் ஏ, court is the right answer. Move on to next problem. In a certain code table is written as some codes are given, then chair can be written as. Again alphabet series check பண்ணி பார்ப்போம். டேபிள் அப்படின்றது எப்படி கோட் பண்ணியிருக்காங்க? டேபிள் இது எப்படி கோட் பண்ணியிருக்காங்க? GZYOV. அதே மாதிரி CHAIR சேர் அப்படின்றத எப்படி கோட் பண்ணலாம் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஓகே, டீக்கும் ஜிக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்றத செக் பண்ணி பார்ப்போம். டி, ஜி ரெண்டுமே ஆப்போசிட் லெட்டர்ஸா? ஓகே, அப்போ AZ அதுவும் ஆப்போசிட். BY LO EV எல்லாமே ஆப்போசிட் லெட்டர்ஸாக இருக்குது. ஸோ சேர் அப்படின்றதையும் அதே லாஜிக்கில் கோட் பண்ணலாமா? சிக்கான ஆப்போசிட் எக்ஸ், ஹெச்சுக்கான ஆப்போசிட் எஸ், ஏக்கான ஆப்போசிட் இசட், ஐக்கான ஆப்போசிட் ஆர், ஆருக்கான ஆப்போசிட் ஐ. ஸோ ஆன்சர் இஸ் எக்ஸ், எஸ், இசட், ஆர், ஐ. இதான் ஆன்சர். மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் ப்ராப்ளம். If the standard deviation of the population is 3, what would be the
பாப்புலேஷன் வேரியன்ஸ் கேட்டிருக்காங்க, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கொடுத்துருக்காங்க, வேரியன்ஸ் என்ன அப்படின்றதும் கேட்டிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வேரியன்ஸ் கொடுத்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கொடுத்துருந்தா என்ன பண்ணுவோம், ரூட் எடுப்போம். அதுவே ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கொடுத்து வேரியன்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஸ்கொயர் பண்ணுவோம். ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை ஸ்கொயர் பண்ணால் வேரியன்ஸ் கிடைக்க போகுது. இங்கே ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் என்ன சொல்லியிருக்காங்க, 3 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு வேரியன்ஸ். அப்போ வேரியன்ஸ் என்னது, 9 இஸ் த ஆன்சர். மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் சிலாஜிசம் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க ஸ்டேட்மெண்ட், சம் பட்ஸ் ஆர் ஃப்ளவர்ஸ், ஆல் ஃப்ளவர்ஸ் ஆர் ட்ரீஸ், ஆல் ட்ரீஸ் ஆர் லீவ்ஸ். கன்க்ளூஷன், சம் லீவ்ஸ் ஆர் பட்ஸ், ஆல் ஃப்ளவர்ஸ் ஆர் லீவ்ஸ். ஓகே, சால்வ் பண்ண ஆரம்பிப்போம். ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, சம் பட்ஸ் ஆர் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம் பட்ஸ் ஆர் ஃப்ளவர்ஸ். ஓகே, அடுத்த ஸ்டேட்மெண்ட், ஆல் ஃப்ளவர்ஸ் ஆர் ட்ரீஸ், ஆல் ஃப்ளவர்ஸ் ஆர் ட்ரீஸ். அடுத்த ஸ்டேட்மெண்ட், ஆல் ட்ரீஸ் ஆர் லீவ்ஸ், ஆல் ட்ரீஸ் ஆர் லீவ்ஸ். ஓகே, இப்போ கன்க்ளூஷன் என்னென்ன ஃபாலோ ஆகுது அப்படின்றத செக் பண்ணி பார்ப்போம். சம் லீவ்ஸ் ஆர் பட்ஸ், சம் லீவ்ஸ் ஆர் பட்ஸ், கொஞ்சம் லீவ்ஸ்லாம் பட்ஸில் இருக்கா அப்படின்றதுக்கு. ஓகே, கன்க்ளூஷன் 1 ஃபாலோ ஆகுது, சம் லீவ்ஸ் ஆர் பட்ஸ். ஓகே, ஆல் ஃப்ளவர்ஸ் ஆர் லீவ்ஸ், ஆல் ஃப்ளவர்ஸ் எல்லா ஃப்ளவர்ஸுமே லீவ்ஸில் இருக்கா அப்படின்னா அதுவும் இருக்குது. ஓகே, கன்க்ளூஷன் 2 ஃபாலோ ஆகுது. ஸோ கன்க்ளூஷன் போத் 1 and 2 follows. Move on to next problem. Find the LCM of the following fractions: 2/3, 8/9, 16/27, 32/81. இது ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். ஃப்ராக்ஷன்ஸில் கொடுத்து எல்சிஎம்மோ ஹெச்சிஎஃப்ஓ கண்டுபிடிக்க சொன்னால் எப்படி கண்டுபிடிப்போம், எல்சிஎம் இப்போ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்கிறதுனால நியூமரேட்டரில் இருக்க நம்பர் 2, 8, 16, 32 இதுக்கான எல்சிஎம் divided by டினாமினேட்டரில் இருக்க நம்பர் 3, 9, 27, 81 இதுக்கு HCF. இதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இதுதான் ஆன்சர் ஃப்ராக்ஷனில் இருக்கிறதுக்கு. ஓகே, எல்சிஎம் ஆஃப் 2, 8, 16, 32, HCF ஆஃப் 3, 9, 27, 81, 3 is the HCF. ஆன்சர் 32/3. இதே ப்ராப்ளமில் ஹெச்சிஎஃப் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஹெச்சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு நியூமரேட்டரில் இருக்க நம்பருக்கு ஹெச்சிஎஃப்பும் டினாமினேட்டரில் இருக்க நம்பருக்கு எல்சிஎம்மும் கண்டுபிடிக்கணும். ஓகே, திஸ் ப்ராப்ளம் ஆன்சர் இஸ் 32/3 is the answer. I hope this video is very useful. You may share this video to your friends or family who are all preparing for competitive exams. All the best.